போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த டாமியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருப்பான். அவன் பண்ண அட்டாக்ல நம்ம ஹீரோவுக்கு நிறைய ஸ்கிராச்சஸ் ஏற்பட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிச்சிருந்திருப்பான். அப்புறம் கடைசியா அந்த டாமியும் நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுருப்பான். அவ்வளவுதான் கதை முடிஞ்சன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனோட ரேபிட் growth கியரை கழட்டி போட்டு அந்த டாமியை போட்டு அடி பொலன்னு பொழந்திருப்பான். அந்த டாமியும் நம்ம ஹீரோட்ட தோத்து போறதை ஏத்துக்க முடியாம ஏதோ ஒரு பேன் பண்ணப்பட்ட சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி ஹல்க் மாதிரி உருமாறி இருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட ஸ்பியரையே பிடுங்கி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அந்த டாமிகிட்ட அடி வாங்கி பறந்துகிட்டு அந்த ஸ்பியர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரத பார்த்துட்டு இல்ல இது இன்னும் முடியல அப்படின்னு பிரான்ஸ் டெக்னிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அந்த ஸ்பியரை பறக்க விட்டுட்டான். நம்ம வாத்தியாரும் அந்த டாமி யூஸ் பண்ணி போட்ட சப்ஸ்டன்ஸோட பாட்டில பார்த்துட்டு அந்த டாமி நம்ம ஃப்ராஸ்டரை தோக்கடிக்கிறதுக்காக சிந்தட்டிக் ஹைப்பர் டிராஃபி அப்படிங்கிற ஆக்சலேட்டரை யூஸ் பண்ணியிருக்கான். அவன் இந்த ஃபைட்ல சீட்டிங் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாரு. நம்ம ஃப்ரெண்டும் ப்ரொஃபசர் அது எக்ஸாக்டா என்ன அப்படின்னு கேட்கறான். நம்ம வாத்தியாரும் இந்த ஹைப்பர் டிராபி ஆக்சலரேட்டர் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பீஸ்ட் எவால்வ் ஆக ஆரம்பிச்சப்ப நம்மளோட குளோபல் ஃபெடரேஷன் இந்த சப்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி ஒரு ஹியூமனோட ஸ்ட்ரென்த்தையும் எவால்வ்டு பீஸ்டுக்கு ஈக்குவலா இருக்க மாதிரி ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த சப்ஸ்டன்ஸ்ல இருந்து ஹியூமன் அப்சர்வ் பண்ணக்கூடிய எனர்ஜி என்னதான் ஹியூமன்ஸோட மசில் growthக்கு ஹெல்ப் பண்ணனாலும் ஒரு டைம் இந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஹியூமன் ஃபார்முக்கு மாறுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம், இல்ல நடக்காத காரியம்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறாரு. நம்ம ஃப்ரெண்டும் எனது டாமி மறுபடியும் நார்மல் ஆக மாட்டானா அப்படின்னா ஃப்ராஸ்டரால எப்படி இவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு கேட்கறான். அப்ப வாத்தியாரும் அந்த டாமி இந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணதுமே இந்த பேட்டில்ல அவன் தோத்து போயிட்டான் அப்படிங்கிறாரு. அங்கிருந்த ஜட்ஜும் ரெஃப்ரியும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த கிளாஸ் ரெண்டோட வாத்தியாரும் இந்த சப்ஸ்டன்ஸை ட்ரைனிங் எரினாவில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எப்போ பேன் பண்ணாங்க அதுக்கான சர்டிபிகேட்ஸ் காட்ட முடியுமான்னு கேட்கறாரு. அந்த ரெஃப்ரியும் அப்படின்னா இந்த பேட்டில் முடியலையா, சரி இதை கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அந்த கிளாஸ் ரெண்டோட வாத்தியாரும் இப்ப என்னடா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கிளாஸ் வாத்தியாரும் முறைக்கிறாரு. நம்ம வாத்தியாரும் ஷாக் ஆகிட்டு இது இல்ல இவர் வில்லியம் ஸ்ட்ரைக்கர், இந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலியோட பேட்ரியாக்கு, அது மட்டும் இல்லாம இந்த கிளாட்டிக் அகாடமியோட போர்ட் ஆஃப் மெம்பர்ல அவரும் இருக்காரு. இவர் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபைட்டை நிறுத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. இருந்தாலும் இது நம்ம ஃப்ராஸ்டருக்கு ஒரு அன்ஃபேரான பேட்டில் தான், அவன் இதுல சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த டாமி நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுட்டு டே ஃப்ராஸ்டர் உன்னோட வெப்பன் இல்லாம உன்னால க்ளோஸ் காம்பேக்ட்ல சண்டை போட முடியாது, என்னோட ஸ்கல் கிரஷிங் ஃபிஸ்ட் டெக்னிக் மத்த பிரான்ஸ் டயர்ல இருக்க டெக்னிக்கை கம்பேர் பண்ணும்போது அதிக பவர்ல இருக்கும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே ஸ்பியர் மட்டும் தான் என்னோட வெப்பன்னு உன்கிட்ட யாருடா சொன்னாங்க, இப்போ இத பாருடா அப்படின்ட்டு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த டாமியும் அட்டாக் பண்றதுக்கு வரான். அந்த டாமியும் என்னது என் கூட க்ளோஸ் காம்பேக்ட்ல சண்டை போட போறியான்னு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் சும்மாலாம் சொல்லக்கூடாது, அவனோட எல்லா அட்டாக்குக்குமே கவுண்டர் அட்டாக் கொடுக்குறான். அப்ப அங்க ஆடியன்ஸ்ல இருந்த ஒரு பொண்ணும் அங்க என்னடா நடக்குது, ஃப்ராஸ்டர் எப்படா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் போடுறான், அதுவும் அவனோட பவர்ஃபுல்லா இருக்க டாமியை எதிர்த்தே சண்டை போடுறானா அப்படின்னு ஷாக் ஆவரா. பக்கத்துல இருக்கணும் டே ஃப்ராஸ்டர் நீ என்ன டெக்னிக்கடா யூஸ் பண்ற, இதை எங்கடா கத்துக்கிட்ட அப்படின்னு ஷாக் ஆவறான். அந்த டாமியும் நம்ம ஹீரோ கவுண்டர் அட்டாக் கொடுக்கறத பார்த்து ஷாக் ஆகிட்டு என்னங்கடா நான் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணியும் இவனை என்னால தோக்கடிக்க முடியாதா, இல்ல நான் இவனை தோக்கடிச்சே தீருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் என்னோட பாடியில அடிஷனல் வெயிட் இல்லாதப்பதான் இந்த ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் டெக்னிக்கோட உண்மையான பவரை ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறான். அந்த டாமியும் டே லூசர் என்னோட டெக்னிக் தான்டா ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்ட்டு பிரான்ஸ் டெக்னிக் ஸ்கல் கிரஷிங் ஃபிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் இப்போ இந்த டெக்னிக்கோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் என்னால யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த டாமியோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு பிரான்ஸ் டெக்னிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ணிட்டான். அந்த டாமியும் சிரிச்சுக்கிட்டே டே முட்டாள் என்னோட ஸ்கின் ரொம்பவே திக்கா இருக்கும், உன்னோட ஸ்பியர் இல்லாம என் கூட சண்டை போடுறது யூஸ்லெஸ் தான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே உன்னோட ஸ்கின்னை என்னால எதுவும் பண்ண முடியாது, ஆனா இன்னர் ஆர்கன்ஸை இன்ஜூர் பண்ண முடியும் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த டாமி கையில இருக்க இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் உள்ளே பிளாஸ்ட் ஆகுது. அவனும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு வழியில கதறான். அப்ப அந்த கூட்டத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஷாக் ஆயிட்டு டே இப்ப அந்த ஃப்ராஸ்டர் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் டெக்னிக்கவா யூஸ் பண்ணனா, அவன் எப்படா இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணனா, உண்மையிலேயே இந்த ஃப்ராஸ்டர் யாரு தாண்டா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. இன்னொருத்தனும் டே இந்த ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் சில்வர் டெக்னிக், இந்த டெக்னிக்கை கொஞ்சம் தப்பா யூஸ் பண்ணா கூட அதை யூஸ் பண்றவங்க செத்து போயிருவாங்க, அந்த ஃப்ராஸ்டருக்கு என்னடா பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு இன்னொருத்தனும் ஷாக் ஆகுறான்.
ஆகுறான். நம்ம டாக்டர் இந்த டெக்னிக்கை கொடுத்தப்ப நம்ம ஹீரோ இதை பிரான்ஸ் டெக்னிக்னு தான் மென்ஷன் பண்ணலாம். ஆனா இவனுங்களோ சில்வர் டெக்னிக் அப்படின்னு சொல்றானுங்க. அந்த டாமியும் அடிபட்டு உக்காந்துக்கிட்டு, டே ஃப்ராஸ்டர், இந்த ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் டெக்னிக்கை உன்னால எப்படா 3 நாள்ல மாஸ்டர் பண்ண முடிஞ்சிச்சு, நீ யாரு தாண்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும், டே நம்புறது கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை, என்னால முடியும்னு நினைச்சேன், நான் இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த டாமியும் கையில ஏதோ எடுத்துக்கிட்டு, டே நான் உங்ககிட்ட சரண்டர் ஆக மாட்டேன், செத்து போடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்கை தடுத்துட்டு, சரி நீ ஏன் சாகணும்னு ஆசைப்படுற, உன் ஆசையை நான் நிறைவேற்றி வச்சிடறேன் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண போறான். அப்ப யாரோ போதும் இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அடிச்சு பறக்க விட்டாங்க. அப்ப நம்ம வாத்தியாரு, ஃப்ரெண்டு, ஸ்டாசி 3 பேரும் ஷாக் ஆயிட்டு நம்ம ஃப்ரெண்டும் ஸ்டாசியும் வந்து நம்ம ஹீரோவை தாங்கி பிடிக்கிறாங்க. அந்த ஸ்டாக்கர் ஃபேமிலியோட பேட்ரியாக்கும், டேய் நீ என்ன என்னோட பையனை கொல்ல பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த கூட்டத்துல இருக்கவங்களும், அது ஸ்டாக்கர் ஃபேமிலியோட வில்லியம்ஸ், அது மட்டும் இல்லாம அவரு இப்பதான் பக்கமா 4th ஆர்டர் வாரியரா மாறினாராம் அப்படின்னு கத்துறானுங்க. நம்ம ஹீரோவும், ஓ இந்த டாமி பேக்கப் பிளான் கூட வச்சிட்டு இருந்தானா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். நம்ம வாத்தியாரும், மிஸ்டர் ஸ்டாக்கர் வில்லியம்ஸ், இந்த ட்ரைனிங் அரினாவில் சாகிற வரைக்கும் சண்டை போடுறான் அப்படிங்கிறத உங்களோட பையன் டாமியும் ஒத்துக்கிட்டான், இந்த ஃப்ராஸ்டரும் ஒத்துக்கிட்டான், நீங்க எதுக்கு குறுக்குல வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த வில்லியம்ஸும், என்னோட பையன் சாகிறத வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா அப்படின்ட்டு, டே உன்னோட பேரு ஃப்ராஸ்டர்னு தானே சொன்னேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும், சே இவன் கதையை முடிக்க முடியலையே அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்புறம் அங்க இருக்க ஆடியன்ஸ் மொத்த பேரும், ஃப்ராஸ்டர் ஈனோஸ் வின் பண்ணிட்டான், இந்த அகாடமில டாப் 100 பொசிஷன்ல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை தோக்கடிச்சிட்டான், ஃப்ராஸ்டர் ஃப்ராஸ்டர் அப்படின்னு கத்துறாங்க. நம்ம வாத்தியாரும், ஃப்ராஸ்டர் 11 மணி ஆகி போச்சு, சீக்கிரம் எந்திரிச்சு வாடா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் தூக்க கலகத்துல எந்திரிச்சு வந்துட்டு, ப்ரொஃபசர் காமா உங்களுக்கு என்னதான் வேணும், நானே நேத்து நடந்த சண்டையில ரொம்ப டயர்டா படுத்துட்டு இருக்கேன், இப்ப என்ன இம்பார்ட்டன்டான மேட்டர் இருக்கு அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம வாத்தியாரும், ஃப்ராஸ்டர் ஒரு பேட் நியூஸ் ஒன்னு இருக்கு, குட் நியூஸ் ஒன்னு இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் எதை சொல்லட்டும் அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும், ரைட்ரா ரைட்டு, ஏன்னா நிம்மதியா தூங்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, சரி நடத்துங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் தூக்க கலகத்துல, சரி பேட் நியூஸையே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும், இந்த அகாடமி உன்னை பனிஷ் பண்ண சொல்லிக்குது அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும், என்ன அது பனிஷ்மெண்டா, எனக்கு பனிஷ்மெண்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த வாத்தியாரும், இதெல்லாம் வில்லியம் ஸ்டார்க்கரோட வேலை தான், ஏன்னா இந்த அகாடமியோட போர்ட் ஆஃப் மெம்பர்ல அவரும் ஒருத்தரா இருக்காரு, நீ அவரோட பையனை கிட்டத்தட்ட கொல்ல பார்த்த அப்படிங்கிறதுனால உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்கலாம், அது மட்டும் இல்லாம நடந்த பேட்டில் அந்த டாமி தோத்ததுனால ஸ்டார்க்கர் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய அவமானமாயிருச்சு, அப்புறம் அது மட்டும் இல்லாம அந்த டாமிக்கு சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ண கத்து கொடுத்தது கூட அந்த ஸ்டார்க்கர் ஃபேமிலியா இருக்கலாம், அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்க அந்த பிலிப் கூட நீ சண்டை போட்டதுனால அவனுங்க இன்னும் காண்டாயிட்டானுங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும், டே நியாயமா நான் தான் கோவப்படணும் அப்படின்ட்டு, சரி ப்ரொஃபசர் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம வாத்தியாரும் ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு, நீ அந்த ஸ்ட்ரைட் லைட் சிட்டியில இருக்க சோல்ஜர்ஸ் கூட ஜாயின் பண்ணி அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்டுக்கு நீ போகணும், இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்ல தான் அதிகமான மிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கு, அதுவும் அந்த ஸ்ட்ரைட் லைட் சிட்டியோட நார்த்ல தான் லொகேட் ஆயிருக்கு, சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு நியூக்ளியர் அட்டாக் நடந்ததுனால அந்த ஸ்டேஷன்ல நிறைய மியூட்டன்ட் பீஸ்ட் வந்துச்சு, அது மட்டும் இல்லாம நிறைய சோல்ஜர்ஸ் கூட மியூட்டன்ட் பீஸ்டா எவால்வ் ஆயிட்டாங்க, அந்த எவால்வ்டு பீஸ்ட் எல்லாம் பக்கத்துல இருக்க சிட்டியை அட்டாக் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, அதனால ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்டுக்கு போய் அங்க இருக்க நிறைய மான்ஸ்டரை கொல்லுவாங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும், என்னது எவால்வ்டு பீஸ்டா, அந்த இடத்துல நிறைய எவால்வ்டு பீஸ்ட் இருக்கும் அப்படின்னா எனக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அங்கதான் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் அங்க போறேன் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும், என்னது அங்க போறியா, டே ஃப்ராஸ்டர் இது ஒன்னும் ஜோக் இல்ல அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, அந்த இடத்துக்கு போற 70% சோல்ஜர்ஸ் திரும்ப உயிரோட வந்ததே இல்ல, நீயும் வெறும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், அங்க போன அப்படின்னா நீ சாகிறதுக்கு தாண்டா அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும், ப்ரொஃபசர் நீங்க என்ன நினைச்சு வருத்தப்படுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், நான் இதை ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த குட் நியூஸ் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும், சரி ரைட்டு உன்னை தடுக்க முடியாது அப்படின்ட்டு, சரி இந்தா நீ இதை சொல்லலாம் நான் மறந்தே போயிருப்பேன் அப்படின்ட்டு, மிஸ்டர் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இந்தாங்க, நீங்க இந்த அகாடமியோட 100வது ரேங்கிங்ல வந்ததுக்காக உங்களுக்கு கொடுக்கிற சில்வர் கார்டு டெக்னிக் இதுதான், விராத் ஃபுல் ரெயின் ஸ்டோம் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும், ஆஹா சில்வர் கார்டு டெக்னிக்கா ப்ரொஃபசர் காமா உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும், டே ஃப்ராஸ்டர் இந்த சில்வர் டெக்னிக்கை யாரு டெவலப் பண்ணனாங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் மாஸ்டர் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஈனோ இச
இசராகி, இந்த அட்டாக் மூலியமா உன்னால 100 எனிமீஸ கூட ஒரே செகண்ட்ல தோக்கடிக்க முடியும். அப்புறம் அந்த ஈனோ இசராகி சாகறதுக்கு முன்னாடி அவரு நிறையவே வேத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படிங்கிற டெக்னிக்ஸை விட்டுட்டு போனாரு. ஆனா அதுல நம்மளால ஒரு சில டெக்னிக்கை மட்டும்தான் மாஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் கனவு உலகத்துல என்னாது 100 பேத்த ஒரே செகண்ட்ல கொல்ல முடியுமா? ப்ரொஃபசர் காமா, நீங்க இதை கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸே. நான் இந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டு ஒரு பெரிய ஆளா மாறி காட்டுறேன் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும், ஈனோஸ் நீ பெரிய ஆளா வருவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்புறம் நீ அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்ல இருந்து உயிரோட வருவன்னு எனக்கு பிராமிஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும், அட வாத்தியாரே என்னை பத்தி கவலைப்படாதீங்க, இது எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் இல்ல, எனக்கு கிடைச்ச ஜாக்பாட் அப்படின்ட்டு நான் கண்டிப்பா உயிரோட வருவேன் அப்படிங்கிறான். அப்புறம் நைட் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் ஷாப்பிங் போயிட்டு கடைசியா நடந்த ஃபைட்ல என்னோட ஆர்மர் செட் ஃபுல்லா அழிஞ்சிருச்சு, அதனால நான் புதுசாவே வாங்கிட்டேன். அப்புறம் அந்த ஆர்மிக்கு போகும்போது எனக்கு எல்லாம் அவங்களே தருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வரான். அப்ப யாரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு யாரா இந்த நேரத்துக்கு வந்துக்கிறது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு ஒரு 5 பேர் வராங்க. அதுல ஹெட் மாதிரி நடுவுல இருக்கவனும், பரவாயில்லண்டா குட்டி பையா, நீ இன்னும் அபிஷியலா ஒரு வாரியரா மாறல அப்படின்னாலும் உன்னோட ரியாக்ஷன் ஸ்பீடு ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், ஆஹா இங்க நிறைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர்ஸ் இருக்காங்க, அப்படின்னா எனக்கு இன்னைக்கு ஒரு வேட்டை தான், நான் அடுத்த லெவலுக்கு போறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் இங்க கிடைக்குமா இல்லையா தெரியலையே அப்படின்ட்டு, டேய் இது மக்கள் நடமாடுற இடம், இங்க சண்டை போட்டே ஆகணுமான்னு கேக்குறான். அங்க இருக்க ஒரு மொட்டை சைக்கோவும், கவலைப்படாத தம்பி, நம்மளோட ஃபைட்டை இங்க யாரும் வந்து தடுத்து நிறுத்த மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம நீ இங்க வந்துட்டு போனதுக்கான அடையாளமே இருக்காது அப்படின்னு பிரான்ஸ் டெக்னிக் த்ரோனி டெம்பஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும், அடே முட்டா பசங்களா, உங்களை மாதிரி ஒரு சில பொடி பசங்களால என்ன கொல்ல முடியும்னு நினைச்சீங்களா அப்படின்னு அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு பிரான்ஸ் டெக்னிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அவனோட ஒரு கையை உடைச்சிட்டான். அதில் அவனும் வழியில கதறான். நம்ம ஹீரோவும், டே கில்லர் நீ கவலைப்படாத, நாளைக்கான நியூஸ் என்னன்னா கில்லரையே யாரோ கில் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு மறுபடியும் அவன் அட்டாக் பண்ண போறான். அந்த மொட்டை மண்டையனும், டே டே தம்பி ஒரு நிமிஷம் நில்லுடா, எதா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்னு ஷாக் ஆவறான். நம்ம ஹீரோ கேப்பானா அவனோட தலையை பேத்து எடுத்துட்டான். அங்க இருக்கவனுங்களும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, இங்க என்னடா நடந்துச்சு, அவன் நோ வைஸ் வாரியர்னு தானே சொன்னாங்க, அப்படி இருந்து எப்படா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இருக்க ஒரு வாரியரை இவ்வளவு ஈஸியா கொன்னான், அப்புறம் அவன் இப்ப யூஸ் பண்ணனான அது என்ன டெக்னிக்கடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, சரி ஓகே பாய்ஸ், அந்த குழந்தை பையனுக்கு கொஞ்சம் கூட கருணை காட்டாதீங்க, கொல்லுங்கடா அப்படின்னு அந்த பாஸும் ஆர்டர் கொடுக்குறான். அவனுங்களும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு பாஞ்சி வரானுங்க. நம்ம ஹீரோவும் அவனுங்க வந்த ஃபோர்ஸ்லயே 2 பேத்தையும் அசால்ட்டா கொன்னுட்டான். மீதி 2 பேரும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, யாரா இந்த மான்ஸ்டர், இவனை யாரா ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்து விட்டாங்க, இவன் கூட சண்டை போட்டா நாமளும் சாக வேண்டியதுதான் அப்படின்னு அங்கிருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. நம்ம ஹீரோவும், நான் எதுக்காக அவனுங்களை உயிரோட விட்டான்னா, ஒண்ணு இங்க இருந்து போயிட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கூட்டிட்டு வரானுங்களா, இல்ல அந்த ஸ்டார்கர் ஃபேமிலியில இருந்து வேற யாராவது கூட்டிட்டு வரானுங்களா, எப்படியும் அந்த ஸ்டார்கர் ஃபேமிலியோட வில்லியம்ஸ் தான் இவனுங்களை அமுச்சு வச்சிருக்கணும், அவன் மறுபடியும் என்ன குறைச்சு மதிப்பிட்டுட்டான் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ஸ்டார்கர் ஃபேமிலியோட மேன்ஷனை காட்டுறாங்க. அங்க ஒரு லேடியும், முட்டா பசங்களா நீங்க எதுக்குமே உதவ மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரா இருந்துகிட்டு போயும் நோவைஸ் வாரியரா இருக்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்க எதுக்குமே உதவ மாட்டீங்கடா அப்படின்னு போட்டு கிளின்னு அவனுங்களை கிழிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த பச்சை முடியும், மேடம் அவன் ஒன்னும் நோவைஸ் வாரியர் இல்ல, கண்டிப்பா அவனோட பவர் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் அளவுக்கு இருக்கணும், நீங்க எல்லாம் அவனை குறைச்சு மதிப்பிடுறீங்க, ஏன்னா எங்க கூட்டத்துல இருக்க 3 பேர் செத்துட்டானுங்க, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரே ஒரு பஞ்சு தான் விட்டான், அதுலயே செத்துட்டானுங்க, எங்களால அவனை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல, எங்களை மன்னிச்சிருங்க மேம் அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த ஸ்டார்கர் வில்லியமும், முட்டா பசங்களா உங்களுக்கு யாருடா அவனை போய் அட்டாக் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, அதுவும் அந்த ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஸ்ட்ரீட்லயே அட்டாக் பண்ணிருக்கீங்க, இதனால எங்க ஸ்டார்கர் ஃபேமிலியோட மொத்த ரெப்யூட்டேஷனும் போயிருச்சு, இப்ப மட்டும் நீங்க இங்க இருந்து கிளம்பல உங்களை நானே கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்ப அந்த லேடியும், எனது வில்லியமா அப்படின்னு ஷாக் ஆவரா. அந்த வில்லியமும் அந்த லேடி கிட்ட போய், உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைச்சியா, அங்க இருக்க டெட் பாடிஸை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கு நான் ஒரு சிலர் அமுச்சு வச்சிருக்கேன், நீ பண்ண முட்டாள்தனமான காரியத்தினால அந்த குளோபல் ஃபெடரேஷன் மட்டும் இதை கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்கர் ஃபேமிலியோட மொத்த கதையுமே முடிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறான். அந்த லேடியும், நம்ம பையனை ஒருத்தன் புள்ளி பண்ணிருக்கான், அதை உக்காந்து என்ன வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா, நம்ம பையனை புள்ளி பண்ணவனை என்னால எப்படி சும்மா விட முடியும், அவனால நம்ம டாமி இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியுமா, சாவுக்கு போராடிட்டு இருக்கான் அப்படின்னு கத்தரா.
அந்த வில்லியமும் இது எல்லாமே டாமியோட தப்பு தான். ஏன்னா அங்கிருந்த எல்லாத்துக்கு முன்னாடியும் அந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி அவனோட உருவத்தை மாத்திக்கிட்டான். அவன் ஒரு டைம் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னாவே சாகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். இது அவனா எடுத்த முடிவு, நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இனிமே அந்த பையனை நீ எதுவும் பண்ணாத, நானே அவனுக்கான பனிஷ்மெண்ட்டை அந்த அகாடமிட்ட சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கேன். அதனால அந்த ஃப்ராஸ்டரை ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்டுக்கு அனுப்ப போறாங்க. அங்கிருந்து வெறும் 30% சோல்ஜர்ஸால மட்டும்தான் வெளியே வர முடியும். அவனும் வெறும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். நீ ஒன்னும் கவலைப்படாத, அவங்க கண்டிப்பா செத்துருவான் அப்படிங்கிறான்.